கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதோ நாம் பார்த்தோம் அல்லவா, இயேசு யாரெல்லாம் பார்த்தாங்க உயிரோடு இருக்கு. தூதர்கள் சொன்னார்கள், மதலை மரியாள் சொன்னார்கள், எம்மாவூசில் சொன்னார்கள். அப்படி பார்த்து கடைசியில் அவரே என்ன சொன்னார் இருக்கு திருவெளிப்பாட்டில் முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இதோ நான் மரித்தேன் உயிர்த்தேன் என்னென்று வாழ்கிறேன். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நேற்றுக்கு எம்மாவூசியர்கள் அந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா, கலங்கத்தோடு இருந்தாங்களே, அந்த இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் பேசுவதை நாம் கேட்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் விடுதலையும் ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். அமைதி இல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, நீரே எங்களோடு பேசி அமைதித்தார். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, அந்த சீடர்கள் எல்லாம் உகாமுண்டு கொண்டிருக்கிறாங்க. அங்கே சொன்ன ஆண்டவர் இன்று நமக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா. அவருடைய பெயரே அமைதியின் ஆண்டவர், அமைதியின் அரசர் என்று பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அமைதி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அமைதி இல்லாமல் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு சில சகோதரிகள் சொல்லுகிற பொழுது அவங்க தொலைபேசி வழியாக பேசும்போது அழுதுகிட்டே பேசுவாங்க. பிரதர் நிம்மதியே இல்லை பிரதர். வாழ்க்கையில் சில சகோதரர் நேரே பார்த்து பேசும் பொழுது அவங்க கண்ணில் அப்படியே இருக்கு. நான் அப்படிலாம் பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் இருக்கு. பிரியமானவர்களே, தெய்வீக திருவிழத்தில் தான் ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து அவருக்குள் கடந்து போக முடியும். இது உலகப்புறமான நிலையில அல்ல. இதை படிக்கிற பொழுது தான் கண்களுக்கு வந்து கொடுக்கும். நான் அது அப்புறம் எம்மாவூசியரை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். இறைவசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கண்டு அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவசன வார்த்தையை படிக்க 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 அவருக்குள்ளாக நுழைந்து போவோம். அவரை நாம் அனுபவித்து மகிழ முடியும். இல்லை என்றால் இல்லை. இறைவசன வார்த்தையை படித்து சிந்தித்து தியானிக்கணும். அப்போ உள்ள தியானிக்கிற பொழுது உள்ள நுழைஞ்சு போக முடியும். இந்த நாளிலும் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அமைதியின் அரசர், அமைதியின் மன்னன், அவர் பேரே கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அதை நான் கொண்டு வர்றேன். யோவான் நற்செய்தி எடுங்க. யோவான் நற்செய்தி எடுத்துட்டு அதுல 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நீ பாப்பீங்கன்னாக்க அங்க இயேசு ஆண்டவர் எப்படி சொல்றாரு, என்ன நிலை சொல்றாரு? அமைதியின் மன்னன், அமைதியின் அரசர், அவர் எல்லாத்துக்கும் அமைதி இருப்பார். மீகாவில் சொல்லப்பட்டபடி அப்படியே வந்த இயேசு கிறிஸ்து, அங்கே சீடர்களுக்கு சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை பார்க்கணும். யோவான் 14:27, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். படிக்கிற பொழுது எப்படி இந்த உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல என்றார். இந்த உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல என்றார். அதுக்கு தான் நேற்று தினத்திலே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தர்
எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த நேரத்துலையும் நினைப்பு வருது இல்லைங்களா? அவருக்கு அப்படி சொன்னார். இன்று நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட நிலை எல்லாம் இருக்கலாம், ஆனால் நிம்மதி. இந்த உலகம் கொடுக்க முடியாத காரோ பங்களாவோ பணமோ இல்லைங்களா, கொடுக்க முடியாத ஒரு அமைதியை தான் ஆண்டவர் அருளுகின்றார். ஆண்டவர் அருளுகின்றார். இன்னைக்கு என் அன்பானவர்களே, அந்த பெரிய பணக்காரர் அமைதி இல்லைன்னு சொன்னாங்களா, அந்த பெரிய பணக்காரன் அமைதி இல்லைன்னு எல்லாம் இருந்து என்ன பண்ணுறது, நிம்மதி இல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா? அவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பைபிளை பற்றி அப்படி பேசிட்டே இருந்தேன். பைபிளை பற்றி பேசிட்டு இருந்தேன். நான் பைபிளை பற்றி பேசும்போது ஏன் அமைதி இல்லை, அதில் பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையை நீ குறிச்சிக்கிடுங்க, அப்புறமால படித்து பாருங்க. ஏசாயா 48:22 வசனம் அதில் சொல்லுங்க, தீயவர்களுக்கு அமைதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும், பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறவர்களுக்கு அமைதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே நிலையில் அதே ஏசாயாவில் 57:21 வசனம் பாவ வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கு அமைதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த பாவத்தையெல்லாம் இந்த பாவ வாழ்க்கை நிம்மதி இல்லை, கொடூரமான வாழ்க்கை குறிச்சிக்கிட்டு 48:22 57:21 வசனம் படிச்சு பாருங்க. அந்த சகோதரன் படித்த போது அவன் தகவல் அப்படியே கண்ணீர் விட்டாள்தா, அப்படியே கண்ணீர் விட்டாள்தா. இன்னைக்கு அநேக காரியங்களை கடந்து வரணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, அமைதியின் அரசர், அமைதியின் மன்னர், இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை அருளுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இது உணரணும். சில நாட்களுக்கு முன்பாக மற்ற சமயத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தார் என்னிடம் வந்தார்கள். அவர்கள் பல காரியங்களை குறித்து, அதான் மற்றபடி இந்த இயேசு பற்றி செஞ்சு போகிறதுனா அவங்க கேட்டு மதா டிவியில் பார்க்குறோம், மதா டிவியில் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு போடி வந்தார். வந்துட்டு, பிரதர் எங்கள் வீட்டில் இப்படிலாம் பிரச்சனை, நிம்மதியே இல்லை, கடன் பிரச்சனை, அமைதியே இல்லை, படுத்த தூக்கமே வரமானது. அப்படி ரொம்ப கணவன் ஒரு பக்கம் சொல்ல, மனைவி ஒரு பக்கம் சொல்ல, ரொம்ப வந்துட்டுருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு பைபிளை கொடுத்தேன். அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு பைபிள், கணவன்கிட்ட ஒன்று, மனைவி கிட்ட ஒன்று, 2 பைபிள் கொடுத்துட்டு நான் திருப்பி அவங்க படிக்க தெரியாது இல்லை மற்ற சமயத்தை நினைக்க. அதனால ரோமர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை அப்படியே சொல்லி முதல்ல படித்தாங்க. இப்போ இது படிங்கன்னு சொன்னேன், 9-10 படிங்கன்னு சொன்னேன். அவன் படித்தாங்க. என்ன படித்தாங்க? அன்னைக்கு இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கை இடுவோர் மீட்பு பெறுவர். இந்த வசனத்தை படித்த உடனே 2 பேருமே படித்தாங்க. படித்த உடனே எனக்கு இப்போ கண்ணில் தண்ணி வருது. இயேசுவேன்னு அப்படி கத்துற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டேன். அவங்க இயேசுவே நீ, நான் அமைதியான்ட்டேன். கொஞ்ச நேரம் கத்துட்டு பின்னாடி அப்படிங்கன்ட்டாங்க. நான் அவங்களுக்கு அடுத்த நல்ல அவங்க சொல்லி கொண்டேன். இன்னைக்கு 9-10 ஆண்டு அது படிச்சுக்கிட்டுக்கு நான் அவங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி கேண்டு வர்த்தனத்தை நான் சொல்லி கொடுத்தேன். 10 படித்தாங்கள, 9-10 படித்தாங்கள, அடுத்தது 11-12 வசனத்தை அவங்களுக்கு நான் அங்கே சொன்னேன்.
அது என்ன சொல்லுது? அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டாங்க. அவர் மீது 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க சொன்ன. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதில் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவரே சொல்ற வார்த்தை. யூதன் என்ற கிரேக்கன் என்ற வேறுபாடு இல்லை. அப்படின்னா இந்து முஸ்லீம் வேறுபாடு இல்லை, மற்ற சமயம் வேறுபாடு இல்லை, யாராக தான் இருக்கும். அவர் பேர் சொல்லணும். அவங்க அப்படியே கண்ணு கலங்கிட்டாங்க. என் அன்பானவர்களே, நான் கண்ணீரோட்டு கூட வருது. வாழ்க்கையை பார்க்கணும், நம்ம அனுபவிக்கணும். அந்த மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த 4 வசனம் வார்த்தை தான் இயேசு உயிரோடு கொண்டு இருக்கிறான்ங்கிறவர் அப்பறமாதான் சொல்லி அவன் கொண்டு வந்துட்டு. அப்படி அருளியும் ஆசிரியம் செய்த ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும், கொண்டு வரணும். இந்த வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது பிரியமாவுக்குள்ளே நாம் இப்படி நாம் வந்துட்டு இருக்கிறோம். ஓ மை காட், இன்னைக்கு அந்த குடும்பத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்துக்குள் வந்து கிறிஸ்துவை அனுப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வீட்டில் எல்லாமே எதிர்ப்பு, மற்ற சமயம் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து கூட இவர்கள் இயேசு போதும், இயேசு ஆண்டவருக்கு பார்த்தோம்னு வந்துட்டு இருக்காங்க. இப்படி மற்ற சமயத்தில் நான் சொல்லுகிற பொழுது பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் நாமெல்லாம் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? எந்த நிலையில் ஜெபிக்கிறோம்? அமைதி வந்து இருக்கிறதா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6-7 வசனத்தை நீங்க படிக்கணும். அது எல்லாம் எடுங்க, எல்லாம் எடுக்கிறீங்க, குறிக்கிறீங்க, படிக்கிறீங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தை எடுங்க. நான் எடுக்கிறேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். எதை குறித்தும் கலங்க வேண்டாம் இல்லைங்களா? எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் உள்ளம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இயேசு ஆண்டவர் கவலைப்படுறது பற்றி மத்தேயுவில் 6ஆம் சொல்லுவார், எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். இல்லைங்களா சொல்லிருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும் என்று மத்தேயு 6ஆம் சொன்னார். உனக்கு என்ன தேவை என்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்றார். அப்போ நாம் எப்படி வாழ்க்கை? கவலைப்படுகிற மனிதன் இன்னும் ஆண்டருக்குள் படர்ந்து வரவில்லை. கடவுளை அறிந்திருக்கிற மன்னன் இனி கவலைப்படுவதில்லை. எப்படி பிரதர் இருக்க முடியும்? ஆமா, கொண்டு கருணை வரணும் இருக்கும் இல்லைங்களா? அவர் சொல்லி உனக்கு என்ன தேவைன்னு கடவுளாகி ஆண்டு இருக்கும். அந்த வசனத்தை பார்க்கும்போது அடுத்த வசனம் சொல்றதுக்கு எதை பற்றி கிளம்பினா அடுத்து சொல்லும்போது இல்லை, அதுல நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டுக்களை ஆகியவற்றை அனைத்தையும் நன்றியோடு கூட. எப்படி நன்றியோடு கூட சொல்லணும்? ஆண்டவரே நீ தரப்போறதுக்காய் நன்றி, ஆண்டவரே மகளுக்கு திருமணத்து காரியத்தை பொறுப்பெடுப்பதற்காய் நன்றி, எனக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி, என் வீட்டை கட்டி கொடுப்பதற்காய் நன்றி. இப்படிலாம் நாம் சொல்லுகிற பொழுது நன்றியோடு கூடிய இறைவண்டல், நன்றியோடு கூடிய இறைவண்டல் பார்த்தீங்களா? விண்ணப்பத்தை அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப உள்ள தொட்டுப்படணும். நன்றியோடு கூடிய இறைவண்டல் மன்றாட்டுக்கு ஆகிய அனைத்தையும் வழியாகும் கடவுளுக்கு உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 இல்லைங்களா? அந்த 7வது வசனம், அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி சொல்லுது. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் எண்ணங்களுக்கும் அப்படி கடந்து வரும். அறிவெல்லாம் கடந்த என்ன அர்த்தம்? அறிவெல்லாம் கடந்திருக்கும். சே, நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, நான் நினைச்சு கூட பார்க்கல இது மாதிரி நடக்கணும்னு.
நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அறிவெல்லாம் கடந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை அமைதி கடந்து வருது. இதை நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவியானிலே உணர்த்தப்பட்ட ஒரு சாட்சியத்தை நான் சொல்லணும். தூயானி என்று அவனுடைய வெற்றிக்கிறார். ஒரு சகோதரனுக்கு அவரு உடம்புல அதாவது ஹார்ட் எஃபெக்ட் மாதிரி எஃபெக்ட் ஆகிட்டு ஆஸ்பத்திரி போய் சேர்ந்தேன். இங்கே போய் ஆஸ்பத்திரி போகும்போது அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சின்னது அங்கே போயிட்டு பார்க்கும் பொழுது அவங்க இதெல்லாம் இனிமேலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்ட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டாங்க. இவங்க உடனே ஃபோன் பண்ணி பிரதர் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் ஆண்டவர் நம்புங்கம்மா, ஆண்டவர் தெய்வீக மருந்தும் மருத்துவருமானவர். மருந்து அவர் தான், மருத்துவரும் அவர் தான். உங்கள் வீட்டுக்காருக்கு எங்கே எஃபெக்ட்னு ஹார்ட்டில் எஃபெக்ட் ஆனது. இயேசுடைய காயங்களை பாருங்கள், இயேசுடைய விழாவில் குத்தப்பட்ட காயங்களை பாருங்கள். அந்த காயம் எதுக்காக ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோடு கொண்டு ஜெபம் பண்ணிப்போம். அவங்களுக்கு அந்த அம்மா அவங்க அந்த ஆம்பளை சொல்லிட்டு, ஆண்டவரே இயேசுவே நீர் மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், இயேசுவே நீர் மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என் மகன் அப்படி அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நானும் ஜெபம் பண்ணிட்டு அவங்களும் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு. அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அங்கே என்ன நடந்து தெரியலன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கு அவங்க இந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு, உங்கள் வீட்டுக்காருக்கு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்குது, இந்த நான் 2 டேப்லெட் தர சாப்பிட்டு போனால் போதும் சொல்லிட்டாங்க. இங்கேருந்து போகும்போது ஆம்புலன்ஸில் அங்கேருந்து வர்றது காரில் விட்டு வந்துட்டுருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்துடைய மகத்துவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து அது கடந்து வரணும். பிரியமாகலே அறிந்து உணர்ந்து கடந்து வரணும். ஏதோ ஒன்று இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து வீதம் இருக்கும். இந்த கருத்துக்களை நான் இருக்குங்க அப்போ நான் அதை சொல்லுவேன், அறிவு இருக்கும். இதே நான் சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும், எல்லாத்துக்கும் அமைதி அறிகிறவர் அவர்தான். நான் ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இன்னைக்கு நிறைய கருத்துக்களை நிறைய சொல்லணும் இருக்கும். சில வீட்டிலலாம் பார்க்கும் பொழுது ஏதோ பிசாசு தொந்தரவுக்குமா, அப்படி பண்ணிக்குமா இப்படி பண்ணிக்குமான்ட்டு சொல்லுவாங்க. பிசாசு தீயாவி பில்லி சொன்னு பண்ணிட்டுப்பாங்களாம், பில்லி சொல்லி பண்ணிட்டு மந்திரம் பண்ணிட்டுப்பாங்களாம். நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. என் அன்பானவர்களே, தெய்வீக திருவிழத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுதும் சொல்லப்பட்டிருக்கு, என்னைக்கு நாம் கிறிஸ்து இயேசு விசுவாசித்து தூய ஆவியில் அந்த இதில் ஞானத்தானம் பெற்று கொண்டு வந்து வருமோ அப்பொழுது நமக்கு ஆண்டவருக்கு கிஃப்ட் கொடுக்கிறார். மார்க்கு 16-17 வசனத்தை குறிச்சுக்கிடுங்க, அப்புறமால படித்து பாருங்கள். மார்க்கு 16, நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவனுக்கு இந்த அரும் அடையாளங்களாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பண்ண அப்படி ஒன்று நடக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உண்மையான நம்பிக்கை கலந்து போது அந்த அரும் அடையாளம் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே வார்த்தை இருக்கும் 14 இருக்கும், என் பெயரால் பேய்களை ஓட்டுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கு, பேய்களை ஓட்டுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தை நாம் கொண்டு இருக்கும் பொழுது உண்மையாகவே அந்த அருமை ஆண்டவர் என்னோடு கூட எனக்குள் இருக்கிறார்ன்ற உள் உணர்வு விசுவாசம் வரணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் 20வது வசனத்தை படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. இல்லைங்களா? அமைதியை அருளும் என்ற ஆண்டவர். உனக்கு அமைதியே இல்லை, நிம்மதியே இல்லை என்கிற நிலை இருக்கும் என்றால் அமைதியை அருளுகின்ற ஆண்டவர் அந்த அமைதியை கெடுக்கிற பொல்லாத பிசாசை நசுக்கி போட்டு உனக்கு அற்புதம் பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிற பொழுது எப்படிலாம் கருத்துக்கள், எந்த கருத்துலாம் சொல்லப்பட்டிருக்கேன். நான் சொல்லுகிற பொழுது நான் ஒரு கருத்தை சொல்லணும். எம்மாவு சீடர்கள் பார்க்கணும் தானே, எம்மாவு சீடர்கள்
அந்த ஒரு சின்ன ஒரு கருத்தை கொண்டு போகிறேன். எம்மா சீடர்கள் பார்க்கும் பொழுது அவளோடு கூட இயேசு ஆண்டவர் போயிட்டு கொண்டிருக்கிறார். இயேசு ஆண்டவர் போய்கொண்டிருக்கிறார். தெரியல, அவர் சில மறை உண்மைகள் எல்லாம் சொல்லி போயிட்டு இருக்கிறார். நீங்கள் லூக்காஸ் நட்சத்திரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தெரியும், அவர் சில மறை உண்மைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ கூட ஒன்றும் புரியல, அவனும் புரியல. அங்கே போயிட்டு அப்பத்தை எடுத்து அங்கே பிரிகிற பொழுது அவனுடைய மனக்கண்கள் திறக்கிறது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்த இயேசுவை காணணும். நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்து இயேசுவை காணணும். அமைதியை அருளுகின்ற, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துகிற அந்த அருமை ஆண்டவரை காணணும். அதுக்காகத்தானே வந்தார் அவர். மறை உண்மைகளை தயவுசெய்து இந்த கருத்தை நான் சொல்கிறேன், ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு போகலான்னு இருக்கிறேன். நீ குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். திருப்பாடலில் 119 அதில் 18, திருப்பாடலில் 119 18, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, மறை உண்மைகளை படித்து அவரை அறிந்து கொள்ளுகின்ற மனக்கண்களை திறந்து விடும் சொல்லப்பட்டிருக்கும். நீ பைபிளை படிக்க 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 அந்த அருமை ஆண்டவரை, அந்த அருமை ஆண்டவருடைய வல்லமையை கிருபை அறிவிக்கல முடியும். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிச்சு தானே, அமைதி அருளுகின்ற ஆண்டவர் சாத்தான ஒரு கால் மிதி போடுவார் சொல்லப்பட்டிருக்கீங்களா? அதே ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 33ஆவது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? அமைதி தரும் கடவுள் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன். அமைதியாக இருக்கின்ற ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. பல விதமான கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனையோடு கூட இருக்கிற அன்பான சகோதரமே, இந்த நாள் இந்த உயிர்த்த இயேசு கிறிஸ்துவனுடைய அருள், ஆசீர், அமைதி நமக்குள் கடந்து வரட்டும். அங்கே பார்க்குற பொழுது இந்த அம்மா அங்கே போயிட்டு முதல்ல மாதிரி அங்கே போய் பார்த்துட்டு கல்லறை வைப்பாங்க. கல்லறை தான் அங்கே கல்லறை திறக்கப்பட்டிருக்குது. அவன் பார்த்தோன்னே உடனே இந்த அம்மா அழுறாங்க. அப்போ இந்த அழுறதை பார்த்த உடனே, இது அழுகிறதை பார்த்த உடனே சிந்திக்கணும். உடனே வானதூதர்கள் வந்து கேட்குறாங்க. எதில் வானதூதர் வந்து கேட்குறாங்க? யோவான் தான் வந்து அந்த மதுரை மரியாளுடைய காரியங்களில் சொல்லிருக்கு. யோவானில் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 13ஆவது வசனத்தை பார்க்கும் பொழுது, அம்மா ஏன் அழுறீங்கன்னு கேட்குறாரு. யாரு? வானதூதர். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க போனோம், இப்படி தானே காணணுன்றதுக்கு வானதூதர் கேட்ட உடனே சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நாம் பார்க்குறோம். அடுத்த ஒரு கருத்தை நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் அவர் அந்த அம்மா இது இயேசு ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு முன்னாடி தோன்றி அந்த 13ஆம் வசனம்ல அந்த 14, 15 வசனம், இயேசு ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு முன்னாடி, என்னம்மா அழுறீங்க, யாரை தேடுறீங்க? தன்னையே வெளிப்படுத்தி காட்டுறாங்க. இந்த தேடுதல் போது எப்படி நிற்கும்? என் அன்பானவர்களை, தேடுதல் ஏதோ உலக நிலையில தேடுதல் நடக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், முழு உள்ளத்தோடு முழு தீயத்தோடு என்னை தேடுகிற மெய்யா என்னை கண்டு கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முழு இதத்தோடு தேடுகிறோம். நாம் தேடணும். எப்படி தேடணும்? அந்த அம்மாவுக்கு ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் இருந்தனால்தான் அந்த அம்மா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுகிறார். முதல்ல மரியாதை, இந்த மகதலேனை மரியாதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது நிறைய பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு என்ன? பிசாசு பிடிச்சிருந்தவங்க. நீ மார்க் நட்சத்திரத்தை பார்க்கிற பொழுது
பிசாசு பிடிச்சுங்க. அந்த அம்மா இயேசுவை கண்டணும், பார்க்கணும், ஒவ்வொன்று பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு மார்க் நட்சத்திரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து 11 வருஷத்தை சொல்லப்பட்டிருக்கும். அதில் மகதலை குறிச்சிக்கிடுங்க, படிங்கட்டான். அதில் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? மகதலை மரியாளுக்கு தீய ஆவி பிடிச்சிது, பேய் பிடிச்சிருந்தது, பேய் பிடிச்சிருக்கு. அதை அங்கே இயேசுன்ற ஓட்டுறாரு. அன்னைக்கு இருந்து அந்த அம்மாவுக்கு இயேசுக்கு மேலே ஒரு பற்றுதல், அவர் அன்பு செய்கிற நிலையிலே கடந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிசாசு 11 அந்த 7 பேய் பிடிச்சிருந்துனாக்க ஒவ்வொரு பேயும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த அம்மாவும் எப்படி இருந்திருப்பாங்க பார்த்துங்க. இன்னைக்கு பேய் பிடிச்சி சில சகோதரர், தீயாவி பிடிச்சி சில சகோதரர் வருவாங்க, கேட்பாங்க ஜெபம்னுக்கு. அவன் கேட்டுக்கு தீயாவி பிடிச்சே வரமாட்டான், அவனை யாருன்னா கூட்டி தான் வருவாங்க. தீயா பிடிச்சவங்கள வரமாட்டான், அவங்கள யாரும் கூட்டி தான் வருவாங்க அவனுக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பிரதர் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறா, பயங்கரமான கோபம், பயங்கரமான கோபம். அப்புறம் நைட்டில் தூங்காத எழுந்து உட்காந்துக்கிறான். இப்படி பல பிரச்சனை, ஒவ்வொரு பேயும் ஒவ்வொரு காரியம் செஞ்சுருக்கும். அப்போ மகதலை எல்லாருக்கும் 7 பேய் பிடிச்சிருக்கோம். அது எப்படி 7 காரியங்கள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்து விடுதலை பெற்றவங்க அந்த அம்மா ஆண்டவரை மறப்பாங்களா? ஆண்டவர் மறப்பாங்களா? பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, திரும்பவும் இருக்கிறாங்க. ஆனால் மகதலை மரியாதை பார்க்கணும். அவங்க இயேசுக்கு பின்தொடர்ந்தாங்க, சீடராக கிளம்பி செயல்பட்டாங்க. சிலுவை பாதையில் பார்க்கிற பொழுது, சிலுவை பாதையில் பார்க்கும் பொழுது 6ஆம் தளத்தின் காரியங்கள் என்ன? இயேசுடைய முகத்தை துடைக்கிறது இல்லைங்களா? இயேசுடைய முகத்தை துடைக்கிறாங்க. அப்படியே பார்க்கணும். கல்லறை அடக்கம் பண்ணாங்க, முதல்ல ஓடி போய் தேர்றாங்க. இப்படியாக இயேசுவை அதாவது இயேசுடைய வல்லமையும் கிருபையும் பெற்றுக்கொண்டவர்கள் அவரிலே கடந்து செயல்பட வேண்டும் என்பது தான் இங்கே நம்முடைய கருத்துக்களாக இருக்கிறது, நம்முடைய கருத்துக்களாக இருக்கிறது. ஓகே, மை காட் ஜீசஸ். இதை நான் சொல்ல சொல்ல எப்படிலாம் பார்க்கணும் இருக்கு. நம்முடைய எண்ணங்களை எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாட்டுக்கு. 1 குறிப்பேட்டில் நீங்கள் பார்ப்பீங்கனாக்க, 1 குறிப்பேட்டில் 28ஆம் அதிகாரத்தில் 1 குறிப்பேட்டில் 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீ பார்ப்பீங்கனாக்க அங்கே சொல்லப்பட்டிருக்கும், நாம் எங்கே, நாம் என்னன்றதெல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அது அந்த கருத்தில் நாம் அவரை இருக்கும், அதில் அவரை கண்டு போகணும் இருக்கும். அந்த 1 குறிப்பேட்டில் நீங்கள் பார்க்கணும் இருக்கும். 28:9 இருக்கும். எல்லா படிக்க பார்க்கலாம். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இந்த வார்த்தைக்கும் மகதலே மரியாளுக்கும் டச் பண்ணி பாருங்க. அதுங்களா இப்ப நம்முடைய வாழ்க்கையும் டச் பண்ணி பாருங்க, எப்படி இல்லைங்களா? இந்த வசன வார்த்தைக்கும் மகதலே மரியாளுக்கும் எப்படி, இந்த வசன வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி? ஆண்டவரை தேடி முழு உள்ளத்தோடு கூட கடந்து செயல்படுகின்ற காரியங்களாய் கடந்து வரணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களாக இருக்க முடியும் பிரியமாகுள்ளே. அதனால்தான் பைபிளை பார்க்கிற பொழுது அந்த மகதலே எப்படி தேடினாங்கன்னு இருக்கும், அவன் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்காக இருக்கும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எரேமியாவில் 29:13 அதில்
முழு 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 என்று கருத்து பார்க்கணும் பிரியவர்களுக்கு. 29:13 நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். முழு இதயத்தோடு என்னை தேடுகிற பொழுது கண்டடைவீர்கள். இன்னைக்கு இந்த நிலை தானே நம்ம கொண்டு போகணும். ஆண்டவரை தேடணும், முழு உள்ளத்தோடு கூட தேடணும். இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. கற்றிருக்கீங்க இல்லைங்களா? பாடியிருக்கிறோம். இங்கே கோயில் போயிட்டு இருப்பான், ஆனால் வீட்டை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க, அங்கே வேலையை பற்றி நினச்சிருப்பாங்க. இது இல்லை, கம்ப்ளீட் கொஞ்ச நேரம் அவர் சற்று நேரம் அவருக்குள் மறைந்திருக்கிற கருத்தம். ஏசாயா 26 சற்று நேரம் அவருக்குள் மறைந்து கொள்ளுங்க, முள்ள கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகிற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாய் காண முடியும். இந்த முழு யுத்தத்தோடு நாம் தேடுகிறோம். நான் நிறைய சொல்லணும். பைபிளில் வசன வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டு போது அந்த ஆவியாரம்பத்தை முன்னத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்தமான உள்ளத்தோடு கூட அவரை தேடுகிற பொழுது, தூய உள்ளத்தோடு கூட தேடுகிற பொழுது, முழு இதயத்தோடு கூட தேடுகிற பொழுது அவரை கண்டு கொள்ளுகிற காரியங்களாகும். அவரை கண்டு கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், துயரம், வேதனை, பிரச்சனை எல்லாம் மாறிவிடும். ஓ மை காட் ஜீசஸ், நான் சொல்லுகிற கருத்துக்களை பார்க்கணும். எரேமியா புத்தகத்தில் ஒரு 31 எரேமியா புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 31ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் தூயா நடத்துகிற ஒரு வசனம் காட்டு. 31:13 வசனம். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். அவங்களுடைய கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லிருக்கிறார். இல்லைங்களா? சிந்திக்கணும். சரி, இது ஒரு பக்கம் முழு உள்ளத்தோடு கூட தேடுகிறது. நான் பார்க்கிற பொழுது இறைவசனம் நேர்த்திக்க சொல்லியிருப்பேன். திருப்பாடல் 119:18 வசனத்தை சொன்னேன். இறைவசன வார்த்தை தேட இருக்கணும். அடுத்தது நான் சொல்றது, இயேசு ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே? தெய்வீக திருப்பலியிலே. தெய்வீக திருப்பலியிலே தெய்வீக திருப்பலியிலே இயேசு ஆண்டவர் வாழ்கிறத பற்றி நான் சொல்லணும்னாக்க எம்மாவுஸ் சீடனுடைய காலத்துக்கு தான் கொண்டு வரேன். லூக்காஸ் நற்செய்தி எடுங்க. லூக்காஸ் நற்செய்தியில் எடுத்துட்டு அந்த எம்மாவுஸ் 19 லூக்காஸ் 24ஆம் அதிகாரத்தில் 13 31 வசனத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 13 31 வசனத்தில் அந்த எம்மாவுஸ் சீடர்கள் எப்படிலாம் போனாங்க, அவங்களை எப்படி பேசுகிறாங்கன்றதை நீங்கள் அப்பாரமால உட்காந்துக்கிட்டு முழுமையாக படித்து பாருங்கள். என்ன ஒரு கருத்து! எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல், அதில் நீ பார்க்கனாக்க அந்த 16 வருஷம் அப்படி கொண்டு வரணும். இயேசு ஆண்டவர் கூடவே போகிறார், கூடவே பேசிட்டு போகிறார். நான் நீங்கள் அப்பா படிச்சிங்க, கூட பேசிட்டு போகிறார். ஆனால் அவங்களுக்கு என்னென்னமோ கருத்து, இயேசு ஆண்டவரை கூட இருந்து என்னென்னமோ கருத்து சொல்லிட்டு போய் நினைக்கிறார். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே அதில் இருக்குது. 24 அந்த 25வது வசனத்தை படிங்க, அப்படி கொண்டு வர பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. இறைவாக்கினர்களுக்குரியது இதெல்லாம் நீங்க என்ன சொல்ற? அறிவிலிகள் சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் கண்டு பையன் படிக்கணும் இல்லைங்களா? படிக்கணும். அறிவிலிகள் நான் இந்த கண்டு அந்த வசனம் அப்படி பட்டு
அடுத்தது அப்படியே படிச்சுட்டு போகும்போது அவர் ஒவ்வொன்றா இறைவசன வார்த்தை சொல்லிட்டு போனார். அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒன்று இருக்கும். அடுத்து 27வது வசனத்தை படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறார் இன்னைக்கு. மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். எல்லாவற்றையும் விளக்கினார். அப்ப கூட அவங்க ஒன்றும் புரியல. அப்ப கூட அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட். அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை படிக்கிறானுக்கு இன்னும் இல்லைங்களாக்கு படிக்கிறானு புரியல எனக்கு. சரி, அதுக்கு அடுத்தது 30வது வசனம் படிங்க. என்ன சொல்லுது? அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். என் அன்பு அவங்களே அப்படி பேசிட்டு போயிட்டு சாயந்தரம் ஆகிடுது, மாலை வேலை ஆகிடுது. உட்கார்றேன் தங்கிட்டு போகலான்ட்டுக்கு. சரி, நைட்டில் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டுக்கு. அப்போ அப்பத்தை எடுத்து பிடுகிற பொழுது அங்கேத்தான் பார்க்குறான்ட்டு. அப்பத்தை எடுத்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பந்தி உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஆண்டுங்க என் அன்பானவர்களே, அந்த 30வது வசனம் படிச்சு தானே, அது 31வது வசனம் படிச்சு பாருங்க என்ன சொல்கிறது. அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடம் இருந்து மறைந்து போனார். இயேசு ஆண்டவர் அங்கு காணுவதற்காகத்தான் வெளிப்பட்டார். அந்த சீடர்களுக்கு அவங்க வேலை செஞ்சாங்க. இயேசு போயிட்டாரு, இனிமேலாம் போகலாம் போயிட்டு தான் போயிட்டாங்க. ஆனால் அவர் இயேசு ஆண்டவர் அவங்களோட கூட பேசி கொண்டார். ஒன்றும் புரியல, அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்னைக்கு அந்த அப்பத்தை எடுத்து பிடுகிறார்களோ அப்பொழுது இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஓ மை காட், ஜீசஸ், இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இயேசு கண்டு இந்த அப்பத்தை பிடிக்கிற பொழுது என் அன்பாங்களே, அந்த வசனத்தை நம்ம பைபிளை அந்த பிடிக்கிற பொழுது அப்போதான் இயேசு ஆண்டவர் அந்த கிண்ணத்தில் அந்த பந்தி அமர்ந்து உணவு அமைக்கிற பொழுது அவர் சொன்னது வார்த்தை எல்லாம் அப்போதான் நினைவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி நினைவுக்கு வரவே இல்லை. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கரனிலே இன்னும் உயிர் வாழ்கிறார். அவருடைய நம்முடைய துக்கம், துயரம், வேதனை, பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அன்னைக்கு சீடர்கள் பார்த்தார்கள், அந்த அப்பத்தை பிடுகிற பொழுது இயேசுவை பார்த்தார்கள். நானும் ஒரு காலத்திலே எங்கேயோ இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாம் பாவம் வாழ்க்கையிலே தூய் உள்ளத்தோர் பேறுபட்ட அவருடைய காண்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. தூய்மை இல்லை, அதனால் காணல. என்னைக்கு இந்த நல்ல அவருக்குள் பாவ மன்னிப்பெல்லாம் கடந்து வரும்போது தான் நான் அன்னைக்கு ஒரு பாடலை பாடி கண்ணுக்கு விட்டு செல்வோம். உம்முகம் பார்க்கணுமே, உம்மலகை ரசிக்கணுமே. அப்போ அப்படி பாடி அப்படி கொண்டு என் நண்பர்களே, ஆண்டவராக இயேசுவை பார்க்கணும். அவரை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கம் எல்லாம் மாறும். நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறிவிடும். ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தோடு கூட நான் ஜெபத்துக்குள் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். என் அன்பானவர்களே, ஒரு சகோதரி அவங்களுடைய மகனை குறித்து ரொம்ப பிரச்சனை. நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் திருப்பலி போவீங்களான்னு. போவோம் பிரதர். அந்த திருப்பலியுடைய மகத்துவங்கள்லாம் சொன்னேன். குருவானவர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய தூய ஆவினாலே இந்த அப்பம் ரசம் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக மாறுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். அப்போ உடனே மாறுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறபடினாலே நாம் அவரை பார்த்து ஆண்டவரே கேட்கிற பொழுது
அவர் உயிருள்ள கடவுள், நம்மை காண்கிறவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், மனம் இறங்குகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இந்த கருத்து அந்த உள்ள சகோதரனுடைய உள்ளத்தை ரொம்ப ஆழமாக படிஞ்சு போனது. அவங்க இதில் இப்போ கூட இருக்கு நற்கருணை ஆராதனையில் இப்போ உட்கார்ந்துட்டு அந்த இயேசு அப்படியே பார்க்கணும். நற்கருணை ஆராதனையில் உட்கார்ந்து இயேசு கிட்ட அப்படி கேட்கணும். இயேசு என்ன பண்ணப்பான் மாதிரி பண்ணிட்டு அவருடைய மனசில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்படி சொல்லி சொல்லி இயேசுவே எனக்கு மனவில்லை. என் அன்பானவர்களே, அந்த சகோதரனுக்கு புரியல, ஆனால் அது அவருக்கு சொல்லி கொடுத்த உடனே அந்த சகோதரிக்குள்ள ஒரு உள் விசுவாசம் அவனுக்கு இருக்கும். முழு உள்ளத்தோடு கூட அந்த நற்கருணையில் இருக்கிற இயேசுவை அப்படியே பார்த்து அவருடைய ஜெபம் பண்ணுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும், கவலைகளும், கண்ணிகளும் எல்லாம் மாறிவிட்டது. இன்று ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து அன்று மகதலே மரியாதை பார்த்து, மகதலே மரியா ஏன் அழுகிறாய் என்று அங்கே கண்ணீரெல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்தின. இதைவிட பார்க்கணும் பிரியமானவர்களே, தோமா அவருடைய அன்பு சீடர் தோமா இல்லைங்களா, சீடன் இருக்கு, இயேசுவுக்கு சீடன் இருக்கு. ஓ மை காட், யோவான் நட்சத்திரத்தில் இருக்கணும். யோவான் நட்சத்திரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் அவங்க இருக்கும், படித்து பாருங்க. இருக்கு தோமா நான் அவரை நேராக பார்த்தா தான் நம்புவேன், இல்லைன்னு நம்ப மாட்டேன்னு. அப்போ அங்கே பார்த்து சொல்லிட்டு ஏசு அவருக்கு தோற்றி அவர் சொல்கிறார். எனக்கு இப்போ 27ஆம் வசனம் படிக்க. அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். இல்லைங்களா சொன்னார். அந்த தோமாத்தான் நம்ம இந்தியாவுக்கு வந்தார். இன்னைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார். இயேசு உயிர்த்தார் என்பதை சொல்றாங்க. சொல்லுகிற பொழுது அங்கு இருக்கிறவர்கள் கேட்கிறாங்க, யார் சொன்னது? இல்லைங்களா, இன்னைக்கு நாம் இந்த உலக நடைமுறை வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை, முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நாம் சொல்லுகிற பொழுது யார் சொன்னது, இங்கே சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அப்படிலாம் நாம் கேட்போம். அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த எழுந்ததையும் அங்கே போய் சொல்கிறாங்க. போகிற பொழுது நீ பார்க்கணும், வசனத்தின் காரியங்களே தான் நான் எடுத்து சொல்லுகிறேன். வசனத்தின் காரியங்களை தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். நீ பிரியமானவர்களே, அதில் பார்க்கிற பொழுது முதலாவது இயேசு அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. யாரில் சீடரெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு முன்னாடி அங்கே மீண்டும் போய் சொல்கிறது யாருன்னாக்க யோத்தான் புண்ணிலாண்டுக்கு அங்கே போய் மீண்டும் சொல்லுகிறது. அப்போ யார் சொன்னது? முதலாவது பார்க்கிற பொழுது மகதலேன் மரியாள் இயேசுடைய கல்லறையை போய் பார்க்கிற பொழுது இயேசுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது அந்த அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ வான தூதர்கள், அங்கே இருக்கிற தூதர்கள் சொல்றாங்க, லூக்காஸ்ல 24ஆம் அதிகாரத்தில் 23ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். குறிச்சிக்கிடுங்க. அப்புறமேல நான் தான் சொல்லியிருக்கேன், சில சகோதரர்கள் வசந்தெல்லாம் அப்படியே குறித்து வச்சு படிக்கிறாங்க. எல்லாம் அவருக்கே மகிமை. அதில் பார்க்குற பொழுது அவங்க என்ன சொன்னான்க்கு, முதல்ல போய் பார்க்குறான்க்கு, அங்கே தூதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று. சரி, அடுத்து பார்க்கணாக்க அதைக்கெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருந்தபோது அங்கே இருக்கு மகிழ்ச்சி. அங்கே மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இருக்கு. மகதலேன்
இயேசு உயிரோடு கூட இருக்கிறார்னு சொல்றாங்க. அவர் உயிரோடு கூட இருக்கிறார்னு இதில் மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார்னு. அடுத்து நீ பார்க்கணும் பிரியமானவர்களே, எம்மாவு சீடர்கள் அந்த சீடர்கள் நான் அடுத்து கொண்டு வரேன். அந்த சீடர்களும் சொல்றாங்க இயேசு உயிரோடு கூட இருக்கிறார்னு. லூக்கா நற்செய்தியில் 24ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கணும். 24 34 தான். அதில் சீடர்கள் சொல்றாங்க, எம்மாவு சீடர்கள் சொல்றாங்க. அடுத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொருத்தரும் தூதர்கள் சொன்னாங்க இல்லைங்க, அடுத்தது மதலை மரியா சொன்னாங்க, எம்மாவு சீடர் சொன்னாங்க. அடுத்து நீ பார்க்கும் பொழுது இதெல்லாம் இயேசுவே வெளிப்படி சொல்றார். திருவெளிப்பாட்டு எடுங்க, திருவெளிப்பாட்டு எடுத்துட்டு முதல் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அந்த இயேசு ஆண்டவர் அங்கே சொல்கிற ஒரு அருமையான வருத்தம் இருக்கும். முதல் அதிகாரத்தில் 8வது வசனம் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கும். ஓ மை காட், எடுத்து படிங்க பார்க்கலாம். அகரமும் நானே என்கிறார். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இல்லைங்களா, எல்லாம் வல்லவரும் அவரே இருக்கார். இந்த கருத்துக்களை அப்படியே கொண்டாடும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும் இருக்கும். நான் மரித்தேன் உயிர்த்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்கிற நிலையிலே அவங்க சொல்லியிருப்பார்கள் இருக்கும். எந்த ஒரு முதலில் உயிர்த்தெழு படிச்சிருக்கீங்களே அந்த இதில் அப்படி படிக்கணும்னாக அவங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இருக்கும். உயிரோடு கூட எழுந்தார் இருக்கு. இயேசுவே சொல்லுகிறார். பிரியமானவர்களை, ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் பார்க்கிற பொழுது எந்த நிலையில் இருக்கு? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இயேசு உயிரோடு கூட எழுந்தார்கிற நிலையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் காரியங்களை இறைவசன வார்த்தைகளோடு கூட இணைந்து கடந்து போகணும், இணைந்து கடந்து போகணும். ஓ மை காட் ஜீசஸ். ரோமர் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த கருத்தைகளை குறிச்சுக்கிடுங்க, சிந்திங்க, படிங்க, சிந்தித்து பாருங்க, கேளுங்க. ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இறந்தும் வாழ்கிறார் இல்லைங்களா? இறந்தோர் மீதும், முன்னாடிலாம் இறந்துறாங்களே அவங்க மேடம், இறந்தோர் மீதும் இல்லைங்களா? வாழ்வோர் மீது, நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே அவர் வருகிறார். பாவத்தில் இறந்து போனவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கும் அவர் ஆட்சி செலுத்த வருகிறார். உடல் ரீதியா இறந்து போனவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆத்ம ரீதியிலாய் இறந்து போனவர்கள், அது வாழ்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆட்சி செலுத்த அவர் வருகிறார். அவர் மறுபடியும் வருவார். ஆமும் அவரோடு ஒன்றித்துக்க இருக்கும். இறந்தவர் மீதும் அவர் ஆட்சி செலுத்த வருவார். இருக்கும் அந்த கருத்தை ரோமர் புத்தகத்தை பார்க்கிற பொழுது என் பிரியமானவர்களின் இறைவசன வார்த்தைகள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பைபிளை படிக்கணும். எனக்கு நிறைய படிக்கல நடக்கும். இறந்தவர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்து வாழ்கிறார், இறந்தும் வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரோமர் புத்தகத்தில் எடுத்தீங்கத்தானே 14:9 எடுத்தீங்கத்தானே அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி அந்த 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீ படித்தனாக்கே அந்த 6ஆம் அதிகாரமே முக்கியமான ஒரு கருத்துக்குள்ளே போட்டிருக்கும். அது இருக்கும் 6ஆம் அதிகாரமே. அதில் 5வது வசனத்தை நீ பாப்பீங்களானாக்க, அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறப்போமாண்டார். ஒன்றித்து எப்படி கருத்தை பார்க்கணும்? இறந்தோம் என்றால் அப்போ அவர்
விண்ணகத்திலிருந்து நமக்காக மன்னகம் வந்தார், மனித ரூபத்திலே அவர் செயல்பட்டார் இல்லைங்களா? அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து அங்கே கடந்து செயல்பட்டு அங்கே வரித்து. அந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளிலும் அந்த அந்த கடவுளுடைய ஆவியை பெற்று வாழ்ந்து கடந்து இறந்தோம் என்றால் நாம் உயிர்த்தெழுவோம். சிந்திக்கணும். எல்லாரும் உயிர்த்தெழுறது கிடையாது. யாரு முன்ன பார்த்தோம் ஆட்சி செலுத்துவார் என்று இல்லைங்களா? இங்கு நாம் பார்க்கிற பொழுது அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றிருத்து இறப்போம் என்றால் இந்த இதில் சிலுவை பாதையில் 14ஆம் ஸ்தலம் இயேசு ஆண்டவரை அடக்கம் செய்கிறார் என்கிற ஒரு கருத்தில் அந்த அடக்கம் செய்கிறார் என்கிற போது நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், பலவிதமான நிலை வந்தோம். இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்து விட்டார். நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். நம்முடைய சாபங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார் இல்லைங்களா? அவர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணிட்டு அப்பார்மல் தான் போய் பண்ணார். அதே மாதிரி நம்முடைய பாவத்துக்கெல்லாம், நம்முடைய நோய்களுக்கெல்லாம், நம்முடைய சாபங்களுக்கெல்லாம் அவுட் பண்ணி அவரோடு கூட இறந்து அடக்கம் செய்யப்பட்டனால் ஒரு அம்மா இறக்கிற பொழுது ஒரு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிர்த்தெழுதணும். ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிர்த்தெழும். என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் நோய்களையும் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொண்டீர் எனக்கு சொன்ன. உண்மையிலே அந்த 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 வயதான அம்மா ஜெபம் பண்ணுற ஜெபமானது எனக்கு சிலுவை பாதையில் 14ஆம் வருஷத்தை அப்படி நினைக்கொண்டது. நாம் அப்படி அவரோடு கூட இறந்தோம் என்றால் நம்மளுக்கு இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுது தான் மிக மிக முக்கியமான கருத்து. இந்த உலகத்தில் நிலையில் யாருமே கலர் இருந்து எடுக்கின்றன பார்த்து சொல்லியிருப்பாங்க, பிரசங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் இயேசு தான் அவரோடு கூட இருக்கும். இந்த நிலை நாம் கொண்டு போகிற பொழுது பிரியமானவர்களே, நீங்கள் யோவான் நற்செய்தி எடுங்க. யோவான் நற்செய்தி எடுத்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அங்கே தான் ஜீவித காலத்தில் தன் வாழ்க்கையின் காலத்திலே அவர் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லாமல் எதுவுமே நடத்தியதில்லை. எனக்கும் யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 11ஆம் அதிகாரத்திலே 25 and 26 வசனத்தில் நான் இருக்கிறேன். அதில் தூய ஆவியானவரே தூய ஆவியானவரே 11ல் 25ல் நீங்க பாருங்க. 25 and 26 முதல்ல 25ஆம் வசனத்தை படிங்க. இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் எவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். இதை நீ நம்புகிறாய் என்று கேட்டார். அந்த எல்லா பைபிள் எடுத்து இருக்கிறீங்க இல்லைங்களா? இது எங்கே சொல்கிறாரு? இறந்த லாசரை உயிரோடு கூட எழுப்புகின்ற நிலையிலே சொல்கிறார். ஒவ்வொன்றும் அப்படி வசன கருத்துக்களை பார்க்கணும். இறந்த லாசரை உயிரோடு கூட எழுப்புகிற அந்த நிலையிலே அவர் சொல்லுகிறார். அந்த தலைப்பு பார்த்தோன்னா லாசர் 11ஆம் அதிகாரத்தில் தலைப்பே லாசர் இறத்தல்னு அந்த உயிர்த்தெழுந்து. அடுத்த மனிதன் நம்புவோர் வாழ்வு பெறுவார்ன்றது தான். அந்த நம்புவோர் வாழ்வு பெறுவார்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. எனவே என் பிரியமானவர்களே, உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகார். என்றுமே சாகார். அவன் இறந்து போக மாட்டான். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராயிருப்பு போல நாமளும் பரிசுத்தமாக வாழ்கிற பொழுது நாம் சாக மாட்டோம். பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் செத்து போகிறான், இறந்து போகிறான். பாவம் செய்கிற எந்த மனிதனும். ஆனால் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களை கடந்து செயல்படுகிற பொழுது அவன் என்றுமே வாழ்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்துக்களை நாம் சிந்திக்கணும் போது எப்படி இருக்கிறது? என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தைகளை நாம் பார்த்து சிந்திக்கிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே கடந்து போய் பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறவன்
செத்து போனான் இருக்கு. ஆனால் பாவத்தை அவர் மரித்தார், பாவத்துக்காக அவர் பாவத்தை ஏற்று நமக்காக பாவ பரிகார பலியாகி இறந்தார். அதை விசுவசித்து நாம் கடந்து வருகிற பொழுது நாம் உயிர் பெற்றவர்களாக அவரிலே வாழ்வோம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கணும் எம்னுக்கு இன்னைக்கு அது அப்படியே படிச்சுட்டு யோவான் நட்சத்திரத்தில் தான் பார்த்துட்டு வருகின்றிருக்கும் 19-20 அதிகாரத்தில் நீங்கள் அந்த அந்த 20 அதிகாரம் எடுங்க. 20 அதிகாரம் எடுத்து அதில் 11 நான் எடுக்கிறேன். அதில் 20 அதிகாரத்தில் 19 வசனத்தை படிச்சுட்டு அங்கே சீடர்கள் ஏசான்ற சொல்கிறத பார்க்கணும். எப்படி சொல்கிறாரு நினைக்கும். முன்ன லாசருடைய கல்லறையில் தான் அங்கே சொன்னார்ன்றிருக்கும். அங்கே லாசருக்கும் உயிர்த்ததை பற்றி அவன் லாசர் உயிரோடு இருக்கிறாரு. அதை பற்றி அவர் சொல்கிறாரு, நீ நம்பிக்கை கொண்டா நான் உயிர்த்தது போல் நீங்கள் உயிர்த்தது சொல்கிறாரு. சரி, இங்கே அடுத்தது கொண்டாடுறாரு. 20 அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 19வது வசனம் சொல்வார். என்ன சொல்வார்னா, அந்த வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இல்லைங்களா, இயேசு மறுத்துட்டாரு, எல்லாம் அடக்கம் செய்ய போயிட்டு சீடர்கள்லாம் போயிட்டு இல்லை ரூம்லாம் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு, ஐயோ அவரே நம்பித்தான் நாம் வந்தோம், அவர் இப்போ போயிட்டாரு, நான் போனேன், அவரவையே அடித்து சாகடிச்சவங்க நம்மள என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோட ஒரு மனக்கலக்கத்தோடு கூட அங்கெல்லாம் அந்த இதுன்னு அப்படியே மணக்கணும் முன்னாடி கொண்டு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. மணக்கணும் முன்னாடிக்கும் அங்கெல்லாம் உட்காந்துட்டு அவங்க சீடர்கள்லாம் என்ன பண்ணுறது தெரியல, வீட்டு விட்டு வந்தேன், இவரே நம்பி நான் வீட்டு விட்டு வந்தேன், இவரே கொண்டுட்டாங்கன்னா நம்மள என்ன பண்ண போனாங்க. அப்படிலாம் அங்கே சீடர்கள் உள்ளம் கலங்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. தாப்பால் போட்டுக்கிட்டு உள்ள தாப்பால் போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. இயேசு அங்கே தோன்றார். தோன்றிட்டு அங்கே தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போது இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றி, உங்களுக்கு அமைதி உரிதாக என்று சொல்லுகிறார். அமைதி உரிய. எனக்கு இந்த அமைதியை பற்றி நாம் பார்க்கிற பொழுது, ஓ மை காட், அமைதியை பற்றி சொல்லுகிற பொழுது, அமைதி நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் என்ன இருந்தாலும் அதுக்கெல்லாம் அமைதி கொடுக்கிறது தான் அந்த வார்த்தை அமைதி. அந்த சீடர்கள் தன்னுடைய எதிர்கால வாழ்வை குறித்தும் தற்கால வாழ்வை குறித்தும் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு ஆண்டவர் அங்கே தோன்றி அமைதி உண்டாகிறார். உங்களுக்கு அமைதி உண்டாகுன்னு முதலாவது அவர் தோன்றுவது, அடுத்தது அவர் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை உயிர் தெழுதுன்னு காரியங்கள், அடுத்த வாய்ந்து வர காரியங்கள் அமைதி உண்டாகு. என் அன்பானவர்களே, அமைதி, இந்த அமைதியின் கருத்தை நான் பார்க்கும் பொழுது நிறைய சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நிம்மதி ஏதோ கார் பங்களா வாங்கிக்கலாம், காரு பங்களா பெரிய எல்லா சொத்துக்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த உள்ளத்துக்கு அமைதி கொடுக்கிறவர் அவர் ஒருவர் தான். நான் ஏற்கனவே கூட ஒரு நாட்டில் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் கார் பங்களா இருக்கிறது. நானும் அவர் வீட்டுக்கு போனேன். அவன் வீட்டுக்கு போனாக்க அந்த வீடை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த வீட்டில் அவர் நான் பார்க்குறத பார்த்துட்டு, என்ன பிரதர் அப்படி பார்க்குறீங்க? நான் சொன்னேன், இது வீடா அரண்மனையா? வீடா அரண்மனையா அரசன் வாழ்க்கிறாடா அரண்மனையான்னு கேட்டு. அப்போ அவர் என்ன இருந்து என்ன பிரதர் பண்ணுறது? நிம்மதி இல்லை. நிம்மதி அமைதி இல்லை இருந்தார். இந்த அமைதி தருகிறது அவர் தான். நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி பார்த்தேன்டான், நிம்மதி இல்லை இல்லையா? வாங்கி பார்க்கணும். சரி, இந்த கருத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பெயரே, அந்த பெயரே அமைதியை அருளுகின்ற
ஆண்டவர் தான் கருத்து. அதுக்காகத்தான் தந்தையாம் கடவுள் இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் அமைதி இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, பல பிரச்சனை போராட்டத்துக்கு வேதனைப்பட்டு தான் ஆண்டவராய் கடவுள் தன் மகனை அனுப்பி அமைதியை கொண்டு வருகிறார். அவர் பெயர் இருக்கிறார், இயேசுவிற்கு பெயர் இருக்கும். ஏசியா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது, ஏசியா புத்தகத்தில் பார்க்கணும் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தினை பார்க்கும் பொழுது அது இயேசு என்கிற பெயருக்கு எப்படிலாம் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு அந்த குழந்தை பிறந்த இயேசு பிறந்த பெண்ணுக்கும் எப்படி பேர் அப்பயே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். உன்னத கடவுள் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். 9ஆம் அதிகாரம், ஏசியா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அமைதி அரசனுக்கும் இந்த வசன வார்த்தைகள் அவருடைய திருப்பெயரோ அந்த திருப்பெயரை சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது, மன்றாடுகிற பொழுது அந்த ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு அவருடைய பெயருக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து வரும். வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசு இல்லைங்களா? என் அன்பானவர்களின் இறைவசன வார்த்தைகளை தூய ஆவிலே கொண்டு வந்து நாம் சிந்திக்கிற பொழுது அதனுடைய மகத்துவ காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து உணர்ந்து கடந்து போக முடியும். நான் சொல்லுகிற பொழுது பார்த்துக்கணுங்க, அங்கே பார்த்தானாக்க சீடர்கள் அங்கெல்லாம் போது இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாடி யாரெல்லாம் எப்படிலாம் பார்த்தாங்க, அவங்ககிட்ட எப்படிலாம் சொன்னாங்க, எப்படின்னு அப்படி இந்த தூயானவனுக்கு அப்படி கொண்டு வரேன் என்று பார்க்கணும். அமைதியின் அரசன். என் அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் இருக்கிறது. இங்கே இயேசு அந்த ஏசியா இறைவாக்கினர் சொன்னார் இல்லைங்களா, அந்த கருத்துங்கள நீ ஏசியா இறைவாக்கினர் சொன்ன கருத்துக்களை பார்க்கும் பொழுது அமைதியின் மன்னர், அமைதியின் அரசர், அமைதியின் அப்படி கொண்டு வந்துட்டார். லாஸ்ட் வேல் இல்லைங்களா, அமைதி நடக்கும். இந்த கருத்து அப்படியே பைபிளை திருப்பி கொண்டு வந்தனாக்க மீகா ஆகமத்தி எடுங்க, மிக இருக்கல அதில் பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே அந்த 4 and 5 வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு இறைவாக்கினும் சொல்லியிருக்கிறாங்க. என் அன்பாங்களை சொல்ல நினைக்கிறேன், இயேசு வந்த பின்னால அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. மீகா 5ஆம் 4 and 5 வசனத்தை படிக்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை புரிந்தவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். அந்த வசனத்தை அப்படியே குறித்து வச்சு அப்பார்மால படித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க, நமக்கும் இருக்கும் இல்லைங்களா? அமைதியின் காரியங்கள் இருக்கு. நண்பானவர்களே, இந்த செய்தியை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து நமக்கு அமைதி இருக்கிறார். அன்று பார்க்க குழம்பி போயிருந்த சீடர்களுடைய நடுவே தோன்றி உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் சொன்னார். அதே இயேசு கிறிஸ்து, அந்த உயிர்த்த இயேசு கிறிஸ்து இன்றும் நம் மத்தியிலே கடந்து வந்து அமைதியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாச கண்களிலே அவரை கொண்டு வாங்க. தூதர்கள் பார்த்தார்கள், சொன்னார்கள் இல்லைங்களா? முதலே மரியாள் சொன்னார்கள், செம்மாவு சொன்னார். இயேசு ஆண்டவரே சொன்னார், நான் மரித்தேன், உயிர்த்தேன், இதோ சதா எல்லா நாட்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னார்.
அந்த இயேசு கிறிஸ்து இப்போ உங்கள் நடுவிலே தோன்றி அவர் சொல்லுவார், கண்களை மூடலாம். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதியின் தெய்வமே இறைவா. அப்படியே கண்களை மூடி அப்படியே பாடுங்க. அன்னைக்கு அந்த சீடர்கள் குழம்பி போயிருந்த இடத்துல வந்து தோன்றி அமைதி உண்டாகின்னு சொன்னவர் இப்போ உங்களுக்கு சொல்லுவார், அமைதியின் தெய்வமே இறைவா, நாம் தேடி தேடுகின்ற அமைதி, 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 அமைதி. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தவரே, எங்களுக்காக மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, உள்ளத்திலே அமைதி இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவர்கள் மத்தியிலே உங்களுக்கு அமைதி உண்டாகு என்று உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும். உம்முடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுதே அவருடைய வாழ்க்கையிலே அமைதி கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். அப்பா, பல இறைவாக்கினர் சொன்னார்கள், உம்முடைய பெயரை அமைதியின் அரசர், அமைதியின் மன்னர், அவர் அமைதி தருவார் என்று. இன்றும் எங்களுக்காக மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பான ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அமைதி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.